ஆரி ஒர்க் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த ஒரே ஒரு வீடியோவை நீங்க முழுசா பார்த்தா போதும். நார்மல் நீடில வச்சு நீங்க உங்க கல்யாண பிளவுஸை கூட சொந்தமா டிசைன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு வீடியோல இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. ஐ எம் ரெஜினா. வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்பதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நார்மல் நீடில் தான் இப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ நீங்க அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மடங்குது, இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ரிங் வாங்கி வச்சுக்கோங்க. 8 இன்ச் சைஸ் இது. இந்த சைஸ் வாங்கிட்டு அங்கங்க கிளிப் போட்டுட்டு அதுல வந்து நம்ம ஒர்க் போட்டா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணும்போது ஸ்டோன்லாம் வந்து எடுத்துக்கலாம் வராம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நீடில் போறதுக்கு த்ரெட் வந்து நம்ம நார்மலா தைப்போம்ல, அந்த தையல் மிஷின்ல இருக்க த்ரெட்டும், அதுக்கப்புறமா வீட் பீட்ஸ், கோதுமை பீட்ஸ் சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்லேயே ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்க குந்தன் ஸ்டோன் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm பீட்ஸ் சைஸ் வந்து 2 mm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm பீட்ஸ் வந்து எடுத்துக்குங்க. ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா 10 சைஸ் நீடில் எடுத்துக்குங்க. மார்க்கிங் வேணும்னா நீங்கள் நார்மல் அப்சரா பென்சில் மார்க்கிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு நீடில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோதுமை பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங்காக ஒர்க் வந்து போடணும். ஸ்லைடிங்காக உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அப்சரா பென்சிலை வச்சு மார்க் பண்ணி கூட சைடாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. ஆக்சுவலி நான் நிறையா வந்து போட்டுட்டு இருக்கத்தால நான் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணாமலே நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரா பண்ணி போடணுன்னாலும் ட்ரா பண்ணி போடுங்க. கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப் வந்து கரெக்டாக வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நிறைய பேர் வந்து ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. நான் அதனால தான் கொஞ்சம் லாங் வீடியோ போடலான்னு இப்போ எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஃபுல்லாக ஃபைனல் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேங்கிங் எப்படி போகிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ B7000 க்ளூ ஒட்டுறதால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எடுத்துன்னு வராது. ஸோ அதுக்காக தான் B7000. குந்தன் ஸ்டோனுக்குலாம் B7000 பெஸ்ட்டு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த கேப்பில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு B7000 க்ளூவை வந்து வச்சுட்டு இந்த வந்து க்ளூ பேடும் ப்ளஸ் இந்த பென்னும் வரும். அது வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பென்னு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. ஆக்சுவலி இதில் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆரி ஒர்க் மார்க்கெட்டில் கிடைக்கும்னாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டிட்டேன். கொஞ்சம் க்ளூ வந்து அப்பப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைடு வந்து ஒர்க்கும் முடியும். ப்ளஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணது கொஞ்சம் ட்ரையும் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிங்கை நகர்த்தி இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். ஸோ ரிங் வந்து சைஸ் வந்து 8 இன்ச்சு நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆக்சுவலி நம்ம ஆரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒர்க்கு இதோட கம்மி வேணுனாலும் 5 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ட்ரை ஆக விட்டுட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒர்க் வந்து ஒன் சைடு நம்ம ஒர்க்கும் முடியும், ப்ளஸ் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறது ட்ரையும் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 2 mm பீட்ஸை வச்சு இந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். ஜஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு பேக் சைடில் நூல் வந்து ரொம்ப லாங்காக தெரியுதுன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கும் நடுவில் கேப் கிடைக்கல, அதில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே எடுத்து பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படிலாம் ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வந்து நீடில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்பவும் கம்மியான டைமில் நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்து பண்ணணும், ஸ்டிச் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்ட் லுக்காகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கேமராவில் பிக்கில் பார்க்குறத விட ஒர்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கம்மியான டைமில் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டீங்க சிஸ்டர், ரொம்ப ஹாப்பி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 4 mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு 2 பீட்ஸ் இப்படி வச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரே ஒரு, அதாவது அக் ஷேப் சொல்லுவோம்ல, அந்த அக் ஷேப்பில் வந்து நம்ம வைக்கிறேன்.
இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து வச்ச மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் கம்மியான டைமில் கொடுத்ததால ஒரு 1 டேயில் கொடுத்ததால நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு 1 டேயில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இது. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் போடுறேன் சிஸ்டர், எனக்கு டைம் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க சொன்னேன். ஓகே சிஸ்டர், நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே போடுங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரியே அவங்க முக்கியமாக ஒரு ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறீங்களோ இல்லை சிஸ்டர், எனக்கு ஹேங்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க சொல்லியிருந்தாங்க. வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் நீடில் பண்ணது ஒர்க்கு, ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காகவே ஒரு ஆரி நீடில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்துருச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒர்க் வந்துருச்சு சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. சூப்பராகவும் ஒர்க் வந்து ஃபைனலி வந்துருச்சு நம்மளுக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரியே. அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைனலி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டில் இதே தான், பேக்லேயும் இதே தான், ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு அதுக்கு ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். சாதாரண ஊசியை வச்சு நம்ம போட்ட ஒர்க்கில் வந்து ஸ்டோன் பீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? உங்களுக்காக ஒரு டிப்ஸ் ரைஸ். ஒரு நார்மல் வீடியோவில் நம்ம ஒர்க் வந்து பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருக்கும்ல, வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி அது உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது, இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ட்ரை ஆகிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எடுத்து ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்காது. கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை அண்ட் டேக் கேர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணுறதால ஈஸியாகவே க்ளூ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிறிஸ்டல் எடுத்திருக்கோம். ஸோ வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அப்புறமா இந்த கிறிஸ்டல் வச்சு ஹேங்கிங் போடலாம். ஸோ ரீசன்ட் டைமில் என்னோடய கஸ்டமர் கேட்குறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் தான் கேட்குறாங்க. ஸோ ஆரி ஒர்க்லேயும் பண்ணலாம், நம்ம நார்மல் நீடிலுமே ஒர்க் பண்ணிவிட்டு கூட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் வேணும் இல்லை ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஒர்க்கும் நானுமே என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோடும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆர்டர்ஸ் ஆல்சோ நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் நீங்கள் ஒர்க் வேணும்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்பயுமே ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து மேலே எதுவாக போடாமல் லைட்டாக இந்த லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங்கில் ஜஸ்ட் இப்படி விட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நல்ல கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் விட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சின்னதாக இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நாட் மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும். மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் உங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க்கு தெரியாது, எனக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணணும், ஸ்டிச்சர் ப்ளவுஸில் போனால் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ பேர் கற்றுக்குறீங்கன்னு தெரிஞ்சுப்பேன். கம்மியான டைமில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வேணும் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நார்மல் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 1000 ருபீஸ் அவங்க பட்ஜெட் சொல்கிறாங்கன்னா இந்த ஒர்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஹேங்கிங் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அதுவும் அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ ஒர்க் நம்ம பண்ணுறது ப்ளஸ் மெட்டீரியல் இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து ஒரு லெவல் வந்து கிடைக்கும். சரி ஓகே இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமருமே நம்மளுக்கு வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இப்போலாம் அதிகமாகவே ஆர்டர்ஸ் வந்து வருது. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, என்னை நம்பி இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அவங்களோட ஃபேமிலி அவங்க அம்மாவுக்கு, அவங்க ப்ரைடுக்கு ப்ளஸ் அவங்க சித்தி வீட்லேருந்து எல்லாருமே வந்து நம்மள்ட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பண்ணுற ஒர்க் பிடிச்சிருக்குது. கஸ்டமர் சொல்லும்போதே சொல்கிறாங்க உங்களோட ஒர்க் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது தான் சொல்கிறாங்க.
ஸோ ஸ்லீவுக்கு வந்து அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம நெக்குக்கு எப்படி பண்ணமோ அதே தான். அக்கு இருக்கும்ல, ஷேப்பில் ஒரு 2 பீட்ஸ் வந்து 4 பீட்ஸு வச்சுட்டு அதுக்கப்புறமா எட்ஜில் வந்து ஒரே ஒரு பீட்ஸு. இதோட பீட்ஸோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்னோடய ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்குற மாதிரி இருந்தால் இது ஆக்சுவலி பஞ்சஸாக தான் கிடைக்கும். பஞ்சஸாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 ப்ளவுஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு, நம்ம ப்ளவுஸே டிசைன் பண்ணிக்கணும்னா நீங்கள் நார்மலாக கம்மியான திங்ஸை வாங்கி வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி இப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோன்னா இது நார்மலாக என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு தான். நம்ம வந்து ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில சுச்சுவேஷனால் ஒர்க் போக முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கற்றுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன்லாம் பேஸ்ட் பண்ணோன்னா அந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி 2 பீட்ஸை வந்து வைக்கிறோம். ஆக்சுவலி நம்ம நெக்குக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இதில் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஹேங்கிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டில் கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து அவங்க என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். நான் ஆக்சுவலி எந்த ஷாப்புமே வச்சில்ல, நான் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறேன். பட் கஸ்டமர் வந்து வீடை தேடி வந்து கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஒர்க்கு ப்ளஸ் குவாலிட்டி நம்ம சொல்கிற டைமிங்குள்ளே கொடுத்தணும். எல்லா இதனால தான் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஃபைனலி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. எனக்குமே ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் கலராக ரெட்டுக்கு இந்த இது சூப்பராக இருக்கா, இல்லை ஒர்க்கு சூப்பராக இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் அழகாக வந்துருச்சு ஒர்க். ஃபைனலி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நார்மல் நெடிலேருந்து ஆரி ஒர்க்லேருந்து ஹெவி பிரைடல் ஒர்க் வரைக்குமே எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னோடய சேனலை போய் பாருங்கள். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆரி பிகினர்ஸ்க்கு கிளியராக புரிகிற மாதிரியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலுமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு அது போதும். நீங்கள் சொல்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களால் தான் நான் இன்னும் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணி இருங்க. நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.